இந்த அமர்வில் தொடக்க உரையாக I request DGE Rotarian P. Suresh to give the introductory address for this session. Please, sir. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னொரு 10 நிமிஷத்துல காஃபி கொடுத்துருவாங்க, அதுக்காக டயர்ட் ஆயிடாதீங்க. கண்டிப்பா காஃபி பிரேக் இருக்கு. இந்த சிறப்பானதொரு ராஜ உற்சவம் சேர்மன் திலீப் மற்றும் அவர்கள் குழுவினர்களே மற்றும் ஆளுநர் டிஜி ராஜன் பாபு அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் என்னுடைய ஆர்ஐ பிரசிடென்ட் திரு ரவீந்திரன் அவர்களே மற்றும் ஆர்ஐபிஆராக 3000 வந்திருக்கும் திரு பிடிஜி கோபால் அவர்களே மற்றும் மாவட்டம் 32, 31 பிதாமகனும் நமக்கு குருவாகவும் விளங்கி கொண்டிருக்கிற கலைமாமணி ஐயா அவர்களே, நல்லம்மை ஆட்சி அவர்களே மற்றும் திரளாக பங்கு கொண்டிருக்கும் 32, 31, 32, 33, 32, 34 மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்துள்ள அத்தனை சிஓஜி கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய ஆர்ஐ டைரக்டர் திரு ட்ரிபிளம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கும் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ், ஏஜி அட்மின்ஸ், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், எக்ஸல் பிரசிடென்ட்ஸ் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பானது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். உண்மையிலே திலீப்புக்கு நாம் அனைவரும் மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுக்கலாமா? ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்டில் ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் இந்த சிறப்பானதொரு மாவட்ட மாநாட்டை சிறப்பாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கும் நமது கான்ஃபரன்ஸ் டீமுக்கு மிக ஒரு சந்தோஷத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்று மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் சினிமா துறையைச் சேர்ந்த நமது மூத்த நடிகர் திரு ஐயா ஒய்ஜி மகேந்திரன் அவர்களே, லக்ஷ்மி மேடம் அவர்களே மற்றும் தோட்டா தரணி ஐயா அவர்களே மற்றும் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே, மேலும் ஏஜிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உண்மையில் சிறப்பானது ஒரு தருணம். எந்த ஒரு பிரசிடென்ஸுக்குமே தன்னுடைய பிரசிடென்ஷிப்பை முடிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மாவட்ட மாநாட்டை கண்டிப்பாக நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும். ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 கோடி ரூபாய் செலவில் இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தை வடிவமைத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஒவ்வொரு பிரசிடென்ஸும் மேலே வந்து உட்கார்றீங்கன்னா இதை விட மிக ஒரு சந்தோஷமான தருணம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ராஜன் பாபு சார் சொன்னார், எல்லாமே நான் செய்தது எல்லாமே இந்த பிரசிடென்ட்ஸ், எக்ஸல் பிரசிடென்ட்ஸ் வந்து இந்த 10 மாதங்கள் நீங்கள் உழைத்ததுக்குண்டான பலனாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு புத்துணர்ச்சி வேண்டும் தான் இந்த 3 நாட்கள் நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மிக பிரம்மாண்டமான விழா ஏற்பாடுகளை செய்திருக்கு. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அத்தனை பேருமே நீங்கள் செஞ்சீங்கன்னாவே இந்த மாநாடு மிக ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமையும். அதே போல் என்னை இந்த மேடைக்கு அழைத்தது உண்மையிலே எனக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான தருணம் என்னென்னா, நான் பிரசிடண்டாக இருக்கும்போது எனக்கு ஆர்ஐ பிரசிடண்டாக இருந்த திரு ரவீந்திரனும் இங்கே இருக்கார், என்னுடைய கவர்னராக இருந்த சிஆர் ராஜுவும் இதே மேடையில் இருக்கார். அதே போல் கிஃப்டர் பிரசிடென்ட்ஸாக நான் முதல்ல நிர்மல் ராகவன், அதற்கு அடுத்தது ஜேகேஎன் பழனி, 3வதாக நான். உண்மையில் இந்த 3 பேரும் எங்களுடைய ஆளுநரும் மற்றும் ஆர்ஐ பிரசிடென்ட்டை ஒரு சேர இந்த இடத்துல பார்த்து இந்த மேடை எனக்கு கொடுத்த நமது ராஜன் பாபு அவர்களுக்கும் எக்ஸல் பிரசிடென்ட்ஸ், எக்ஸல் டீம்ஸ் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னக்கா அந்த ஒரு சந்தோஷம் இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஆர்ஐ பிரசிடென்ட் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது அதை நான் உணர்ந்தேன். ஏன்னா ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட்டு பெட்ஸ் வச்சாங்க, மல்டி டிஸ்ட்ரிக்ட் பெட்ஸ். எங்களுக்கு நான் கிஃப்டட் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது ஒரு 4-5 மாவட்டங்கள் சேர்ந்து அன்னைக்கு பெட்ஸுக்கு எல்லாருமே போயிருந்தோம். அன்னைக்கு அவர் பக்கத்தில் நிற்கிறேன்னா கூட யோசித்தேன். அன்னைக்கெல்லாம் நான் இந்த இடத்துக்கு வருவேன்லாம் இல்லை. இதற்கு கலைமாமணி ஐயாவும் மாவட்டத்தினுடைய சிஓஜிஸ் அத்தனை பேருமே எனக்கு உறுதுணையாக இருந்து ஒரு இமாலய வெற்றியை பெற்று இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா எனக்கு ஒத்துழைப்பு நல்கிய மாவட்டம் 32, 31 உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னக்கா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு நிறைய பேர் போராடுறாங்க. பட் அந்த போராட்டங்களை எல்லாமே இன்னைக்கு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸும் ஒன்று சேர்ந்து இனிமேல் நம்ம மாவட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது, எல்லாமே மாவட்டம் சிறப்பாக நடந்து போக வேண்டும், மாவட்டம் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்று கூறி எல்லாருமே இன்னைக்கு யுனானிமஸாக வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இனி மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவரும் நீங்கள் உங்களுடைய தலைவர்களாகிய நீங்கள் சங்கத்தை மட்டும் பார்த்தா போதும், மற்றவை எல்லாம் கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸும்
டீமும் கோர் டீமும் பார்த்துக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த மாவட்டத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. Thank you, sir.